பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோவான் 16 அதிகாரம் 24வது வசனம். யோவான் 16:24. இதுவரைக்கு நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறாரு, இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை. இந்த 3.5 வருடம் என்னோட கூட இருந்தீர்கள், உங்களுக்கு ஒரு குறைவும் காணப்படவில்லை, ஒன்றுமே நீங்கள் கேட்கவில்லை. கேட்காமலே உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. என்னோட கூட இருந்ததான இந்த இவ்வளோ நாட்களும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, ஒரு குறைவும் இல்லை, ஒன்றுமே நீங்கள் கேட்கவில்லை. கேட்காமலே எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடைபெற்றது. இனி நீங்கள் கேட்க வேண்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வீர்கள். எவ்வளோ பெற்றுக்கொள்வீர்கள்? உடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது 2 காரியம். ஒன்று, கேளுங்கள். இனி ஒன்று, என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள். என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள். அப்போ நம்ம கேட்க வேண்டும். மத்தேயு 7:7 வாசிக்கும் போது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானா நாம் கேட்க வேண்டும். கேட்கிற நாம் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அவைகள் ஒன்று, நம்ம கேட்காதபடினாலே நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. 2வது, கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கவில்லை. இயேசுவின் நாமத்தில் கேட்காதபடினாலே சில காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம ஆண்டோடத்தில் கேட்காதபடினாலும் சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கிறது. நாம் யாக்கோபு 4 வாசிக்கும் போது, நீங்கள் சண்டே யுத்தம் பண்ணி விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனால உங்களை சித்திக்கவில்லை என்று யாக்கோபு சொல்கிறார். நீங்கள் சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்ணுறீங்க, ஆனால் விண்ணப்பம் பண்ணாதனால உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று யாக்கோபு சொல்கிறார். அப்படியானா நான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஜெபிக்கும்படி இயேசு சொல்லுகிறாரு. நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு தருவார். 2வது, இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பிதா உங்களுக்கு கொடுப்பார் என்று 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, என்னுடைய நாமத்தினால் நீங்கள் பிதாவை கேளுங்கள், அவர் உங்களுக்கு கொடுப்பார். உதாரணமாக, ஒரு தகப்பன் வேலையின் காரணமாக வெளியூர் போகிறார். வெளியூர் போகும்போது அந்த ஊர் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோரில் போய், என்னுடைய பிள்ளைகள் வந்து என் பேரை சொல்லி என்ன கேட்டாலும் கொடுங்க அப்படின்னு அந்த கடையில் சொல்லிட்டு போகிறாரு. நான் திரும்ப வரும்போது வேலையின் காரணமாக வெளியூர் போகிறேன், குறிக்கப்பட்ட நாளில் வருவேன். வந்த பிற்பாடு இவர்கள் என்னென்ன வாங்கினார்களோ எல்லாவற்றையும் அதுக்குரியதான கிரயத்தை தந்து விடுவேன். இவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை கொடுங்கள் அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சொல்லுறார். அப்புறம் வீட்டில் வந்து பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் இந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அந்த கடையில் போய் என் பேரை சொல்லி நீங்கள் தேவையானதை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க, நான் வருகிற வரைக்கும் நீங்கள் என்ன வேணுமோ கேட்டு வாங்குங்க, என் பேரை சொன்னால் அவங்க கொடுப்பாங்க அப்படி சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். பிள்ளைகளை அந்த கடையில் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைகளை கடைக்காரத்தில் அறிமுகப்படுத்துவார். அப்போது தான் அவர்கள் அந்த கடைக்காரங்க இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அப்போது இந்த இடத்துல இந்த தகப்பன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் என் பேரை சொல்லி எதை கேட்டாலும் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் என்னுடைய பேரை சொல்லி அந்த கடையில் போய் எதை கேட்டாலும் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதே போல் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நாம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் பேரை சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமாகவே பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் பேரை சொல்லி நம்ம கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? யோவான் 1:12 வாசிக்கிறோம். 12:13 வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகளாய் இருக்கிறோம். 13ஆம் வசனத்தில், அவர்கள் இரத்தத்தினாலாகிலும் மாம்ச சித்தத்தினாலாகிலும் புருஷனுடைய சித்தத்தினால பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனாலே பிறந்தவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னாலே நாம் எதை
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோமோ அதை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் பிதா நமக்கு தருவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்கும்போது அவர் தருகிற தேவனாய் காணப்படுகிறார், கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கொடுக்கிற தேவன் அல்ல, நிச்சயமாக கொடுக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தில் கேட்கும்போது இப்போ நம்ம இன்றைக்கு பாருங்கள், ஜெபம் பண்ணி முடிக்கும்போது இவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே என்று சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது அவைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். உதாரணமாக அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் ஜெபாலயத்து போகும்போது அங்கே சப்பானி ஒருவன் பிச்சை கேட்டு கொண்டு வந்தான். தேவாலயத்து போகிற எல்லாரிடத்திலும் அவன் பிச்சை கேட்டு கொண்டு வந்தான். எல்லாரும் அவனுக்கு பிச்சை கொடுத்தார்கள். யோவானும் பேதரும் போகும்போது அவரிடத்துல கேட்டான். அப்போ பேதர் சொல்கிறாரு, எங்களை நோக்கிப்பார். நோக்கி பார்த்தபோது பேதர் சொல்கிறாரு, எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அந்த நாட்களில் வெள்ளிக்காசு பொற்காசுகள் இருந்தது. அவர் சொல்கிறாரு, எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, எங்களுக்கு உள்ளதை ஒன்று தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று வலகரத்தினால் தூக்கி விட்டார்கள். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து கொண்டே தேவாலயத்துக்கு போனான் என்று வாசிக்கிறோம். பாருங்க, இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிறவி சப்பானியை தூக்கி விட்ட போது அவன் சுகமாக்கப்பட்டான். அவன் ஏறக்குறைய 40 வயது உள்ளவன் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்போ 40 வயது உள்ளவனாக இருக்கிற அந்த மனிதன் 40 வருடங்களாக சப்பானியாக இருக்கிறான். 40 வருடங்களாக மற்றவர்களை அவன் நாடி பிழைத்து கொண்டிருக்கிறான், பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போது இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட என்று சொல்லி இவர்களை தூக்கி விட்ட போது சுகமாக்கப்பட்டான். குதித்து எழுந்து நின்று நடந்தான். அவருடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நாம கூட இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே நம்மை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் போது பிசாசுகள் நடுநடுங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது நோய்கள் குணமாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது விதமான அற்புதங்கள் நடைபெறும். ஆனால் சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் இது நடைபெறாது. ஏன் நடைபெறாது? அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேசாந்திரிகளாய் தெரிகிறதான சில மந்திரவாதிகள் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்யும்படி முற்பட்டார்கள். அங்கே கேவா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசிரியருடைய பிள்ளைகளும் 7 பேர் அப்படி செய்ய முற்பட்டார்களாம். அவர்கள் போய் சொல்கிறாங்க, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே போங்க என்று சொல்லி ஒரு பிசாசு பிடித்தவனை துரத்த முற்பட்டார்கள். அப்போது அந்த பிசாசு பிடித்த மனிதன் சொல்லுகிறான், இயேசு எனக்கு தெரியும், பவுல் எனக்கு தெரியும், நீ யார் என்று சொல்லி அந்த பிசாசுகளை துரத்த முற்பட்டதான மனிதர்கள் மேல் பாய அவர்கள் நிர்வாணிகளாகவும் காயப்பட்டவர்களாகவும் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானா இயேசுடைய பிள்ளைகளாக இல்லாமல் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிகிறவர்கள் வெட்கப்படுவார்கள், துக்கப்படுவார்கள், ஏமாற்றப்படுவார்கள். நாம் இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னா இயேசுவின் நாமத்தினாலே நம்ம கேட்கிறோம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. சொல்லப்படுகிற தேசாந்தரிகளாய் தெரிகிறதான மந்திரவாதிகள், குறிகாரர்கள், கேவாவுடைய பிள்ளைகள். இயேசுக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லை, இயேசு அவளுக்கு தொடர்பு இல்லை. ஆனால் சில காரியங்களை நடப்பிக்கும்படியாக இயேசுவின் பெயரை சொல்ல துணிந்தார்கள். அவள் காயப்பட்டவர்களும் நிர்வாணிகளுமாக அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் இயேசுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானா இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கிற காரியங்களை நமக்கு தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நான் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்போமானா இயேசுவின் பேரை சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது நன்மைகள் உண்டாகும். ஒருவேளை நீங்கள் இன்னும் இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றப்படாமல் இருப்பீர்களானா உங்களை ஆண்டவருக்கு சமர்ப்பிங்க, இயேசுவின் பிள்ளைகளாக மாறுங்க. அதுக்கு பிற்பாடு அவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறீங்க, வியாதியோடு இருக்கிறீங்க, பிரச்சனையோடு இருக்கிறீங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தில்
ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உங்களால் முடியும். மத்தேயு 17 இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களால் கூடாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று இயேசு சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறும். ஆண்டோடைய சமூகத்தை ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய சீசலை பார் சொன்னீர், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று. இயேசப்பா, நாங்கள் ஆண்டவரே அநேக காரியங்களை ஜெபிக்காதனால பெற்றுக்கொள்ளவில்லைப்பா. சில காரியங்களை ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கவில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தால் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றப்படாதவர்களாய் காணப்படுகிறோம். தேசாந்தரிகளாய் தெரிகிறதான அந்த மனிதர்களைப் போல, ஸ்கேவாவுடைய பிள்ளைகளைப் போல இயேசுவுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாதபடினாலே நாங்கள் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்படுகிறோம். இந்த காலவேளை எங்களை முழுமையாக உங்களுடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை இயேசுவின் பிள்ளையாக மாற்றுங்க. உங்களுடைய நாமத்தினால் ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க. பெரிய காரணம் இயேசுவின் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.